உட்கார நினைக்கலாம். அனைவருக்கும் வணக்கத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் தொடர் நிகழ்வாக மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் கட்டுமான பணியினை தூக்க நிகழ்வை மேற்கொள்ள வற்புறுத்தியுள்ள மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை வரவேற்று விளையாட்டு மைதான கட்டுமான பணிகளை துவக்க விழாவில் கலந்து கொண்டு துவக்கி வைக்க வந்துள்ள மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் திரு நல்லதம்பி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அலுவலர்கள், உடற்கல்வி ஆய்வாளர், உடற்கல்வி ஆசிரியர்கள், பிடி மற்றும் வருங்கால ஒலிம்பிக் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஆகிய வீரர் சுகாதாரத்துறை மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அமைய இருக்கின்ற நம்முடைய உள் விளையாட்டு அரங்கத்தை அடிக்கல் நாட்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, எங்களை விதமாகவும் அவர்களின் விளையாட்டு தனி திறமைகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு விளையாட்டு அரங்கங்கள் அமைத்திட ஆணை வழங்கப்பட்டு தற்போது அவைகளெல்லாம் செயல்முறையில் உள்ளது. இதில் நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஏலகிரி மலைப்பகுதியில் உலகத்தரத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உட்பட பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்களில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ளும். எங்கள் மாவட்டத்தில் இது போன்ற விளையாட்டுகளில் நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம் என்பதற்காக இதை உருவாக்கி தந்ததற்காக அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்தியதற்காக நாங்கள் மேலும் இந்த மாவட்டத்தில் நல்ல பயிற்சி பெற்று இதன் மூலமாக மாவட்டத்தை பெருமை சேர்ப்போம் என்று அந்த இளைஞர்கள் இனிப்பு கொள்கை அழைத்துள்ளனர். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொருட்கள் குறித்து அதற்கான விளக்கங்களை வழங்குவதற்காக அவர்கள் என்னென்ன தொழில் செய்வார்களோ அந்த தொழிலுக்கு ஏற்பாடு தமிழுடைய பண்பாட்டு அடையாளமா இருக்குது. இப்ப என்னாச்சுன்னா, தாய்மாமன் வராரோ வரலையோ தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி வயசை முடிவு பண்ணிங்க. வயசை அந்த காலகட்டங்களில் நான் போய் பார்த்தேன், இவ்வளவுதான் இருந்தது. அது எங்க அம்மா. அடுத்ததாக மங்கலட்சுமி அவர்களுக்கும் ரூபாய் 1 லட்சத்துக்கான கடன் வழங்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து ஸ்ரீமதி அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் இதே திட்டத்தின் கீழ் சர்மிளா அவர்களுக்கும் ரூபாய் 1 லட்சத்துக்கான காசுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சிசிடிவி நிறுவனத்திற்கான சிறந்த முறையில் செயல்பட்டதற்காக அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன, நினைவு கடன்கள் வழங்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து வினோத்குமார், செங்குட்டுவன்,
அருணா சிறந்த பயிற்சி பெற்று இவர்களே சுயமாக வேலை செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் மேற்கொள்வதாக வங்கியும் ஊரக வளர்ச்சித்துறையும் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு பெஸ்ட் ட்ரைனர் அண்ட் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நினைவு கணக்கில் வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மீனா அவர்களுக்கும் தொடர்ந்து சுயவேலை பயிற்சி முடித்தவர்களுக்கான சான்று இவர்களுக்கு வங்கியின் மூலமாக கடன் உதவி மானியத்திலும் வழங்கப்பட்டுள்ளன. போட்டோகிராபி மற்றும் வீடியோகிராபி பயிற்சி பெற்றவர்கள் இவர்கள். அடுத்ததாக ஒரு 4 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்திலே முதலாக ஒரு உரைநீக்கத்துகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். என்னுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி. அதோட நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் என்னை இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணமானவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணம் இல்லாமல் போய்விட்டோமே என்று எண்ணுபவர்களுக்கும் நான் அனைவருக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சியை தான் நான் நடத்துவேன் என்று சொன்னார். பார்த்தனா பல பேர் சொல்றோம், போன மாதிரி நம்ம அவர் ஓட்டு போட்டுதான் இன்னும் உரிமையாக கேட்டிருக்கலாமே, நம்ம ஓட்டு போனாலும் நம்ம வீடு தேடி எல்லா திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் வராரோ வரலையோ தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரிகளுக்கும் பொங்க வரிசை வருதோ இல்லையோ மாசம் 1000 ரூபாய் பொங்க வரிசை கொடுத்துக்கிறாரா இல்லையா? கொடுத்துக்கிறாரா இல்லையா? மாசம் இதுல 90% வாங்கிட்டாங்க.